வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறவுன்னா இயற்கையாகவே நட்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னா, அவன் நண்பன் எந்த வழியில் இருப்பானோ அதே வழியில் தான் அவன் இருப்பான். ஃபல்யன்துரு அஹதுக்கும் மை யுகாலில். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் யாரை நண்பராக தேர்ந்தெடுத்துக்க போறீங்கன்னு பார்த்துக்கோங்கன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம், நறுமணக் கடையில் வேலை செய்யக்கூடியவன், அதாவது ஸ்ப்ரே அத்தர் கடையில் வேலை செய்யக்கூடியவனுக்கும் ஒரு இரும்பு பட்டையில் வேலை செய்யறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை மாறினாங்க. நறுமணக் கடையில் வேலை செய்கிறவனோட நட்பு வச்சிங்கன்னா, ஒன்று அவன் டெஸ்டர் கொடுப்பான், அல்லது அவன் விற்பான், அதை வாங்கிப்பீங்க, அல்லது நறுமணமாவது உங்களோட இருக்கும். தொழுகையாளியோட நட்பு வச்சிங்கன்னா, ஒன்று நீங்கள் தொழுவீங்க, அல்லது அட்வைஸ் கொடுப்பான் உங்களுக்கு, அல்லது தொழுகை இல்லைனாலும் கூட ஓகே தொழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இல்லையா? இரும்பு பட்டையில் வேலை செய்யக்கூட நட்பு வச்சிங்கன்னா, தொழுகை இல்லாதவனுக்கு நட்பு வச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், தொழுகை நட்பு வச்சிங்கன்னா, ஒன்று அந்த இரும்பு பட்டையில் போனீங்கன்னா அழுக்கு தூசி உங்கள் மேலே ஒட்டும், அல்லது அதில் வரக்கூடிய தீக்கதிர்கள் அங்கே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகள்லையோ உங்கள் மேலேயோ காயங்கள் ஏற்படுத்தும் இல்லையா? ஒன்று நீங்கள் தொழுகையை நீங்கள் தொழுவீங்க, அவர் தொழாமல் இருப்பார். தொழுகை இல்லாதவரோட நட்பு வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒன்று தொழுகையை நீங்கள் விடுவீங்க ஒரு நாள், அல்லது தொழுகையை விடுறத பாவமாக கருத மாட்டீங்க. சிகரெட்டோ சாராயமோ அல்லது மதுவோ அடிக்கக்கூடிய ஒருத்தனோட நட்பு வச்சிங்கன்னா, நீங்கள் சிகரெட் அடிக்காமல் இருக்கலாம், அதனால் நீங்கள் அவர் சிகரெட் வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம், அல்லது மது வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அது நீங்கள் தப்புன்னு கருத மாட்டீங்க. அதனால தான் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுது இல்லையா? குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதூன வஜ்ஹஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லும்போது, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய முகத்தை நாட இருக்கக்கூடிய மக்களோடு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்க நபியே. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோயிச்சைகளில், உலக ஆசைகளில், உலகத்துடைய இன்பங்கள் இருக்கக்கூடியவனோட, அது வீணான காரியத்தில் இருக்கக்கூடியவனோட நட்பாக்கி கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு எதையும் பிரயோஜனம் அளிக்காது. ஒரு அல்லாஹ்